அடுத்தது ஃபார்முலா கார் ரேஸை பற்றிய தொடர் செய்திகள் அப்படின்னு இருக்குல்ல. நடந்து முடிஞ்சிருச்சு, பிசு பிசுத்து போச்சு, ஒவ்வொருத்தனையாக விட்டு அறிக்கை, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வேறு கார்த்தி சிதம்பரம் கொஞ்சம் எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு மேலிடத்தில் பேசி நீங்கள் கொஞ்சம் பாராட்டி பேசுங்கன்னு அவர் இது இப்போ சென்னை கொஞ்சம் பிரபலமாயிடுச்சு அப்படின்ட்டார். தயாநிதி மாறன் அப்புறம் உதயநிதின்னு சொல்லிட்டார். தயாநிதி மாறன் சொல்லிட்டார், உலகமே திரும்பி பார்க்குதான். இது இந்த கார் ரேஸ் நடந்ததுனால சென்னையை உலகமே திரும்பி பார்க்கும். நேற்று நாய் தான் திரும்பி பார்த்தோம். இப்போ வந்த உடனே நேற்று பெரிய கோபத்துக்கு உள்ளாயிட்டார் உதயநிதி ஸ்டாலின். பயங்கர கோபம் வந்துச்சு. நாய் உள்ளே வந்த பல பிரச்சனைகள்லாம் வந்த உடனே சென்னை மாநகர கமிஷனர் கூப்பிடியான்னார். ரேஸ் முடிஞ்ச உடனே அவர் பாவம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்ன சார் நீ என்ன பண்ணுற, மாநகராட்சியில் உட்காந்துக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்கிற, என்ன ஐயா ஆமாம் நாய் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருக்கேன், நாயெல்லாம் பிடிக்காமல் எப்படி இருக்கேன். ஐஏஎஸ் ஆஃபீஸரில் நாய் பிடிக்கிறது தான் வேலையா? இவங்க இது வைப்பாங்க, நாய் உள்ளே வந்துட்டு. அவர் சொல்லியிருக்காரு, ஐயா சென்னையில் 40 லட்சம் வீடுக்கு மேலே இருக்குது, 40-50 லட்சம் வீடு இருக்குது. தெருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 10 லட்சம் தெருவு இருக்கும், இல்லை ஒரு 5 லட்சம் தெருவாச்சு இருக்குங்க. 5 லட்சம் தெருவில் ஒவ்வொரு தெருவுலேயும் நாய்கள் இருக்குது. நான் ஒரு 4-5 நாய் இருக்குது, தெரு நாய்கள். இதை பூரா ஒரே நாளில் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதனால் கார்பந்தயம் நடக்கிற இடத்துல மட்டும் நாய்களை பிடிச்சிட்டு போகணும். அது மற்ற தெருவில் இருந்த நாயெல்லாம் உள்ளே வந்து கலாட்டா பண்ணிடுச்சு. இதற்கு நாங்கள் காரணம் இல்லையான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரொம்ப போட்டும் நாய் படத்தை போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இனிமேல் நாயே இருக்கக்கூடாது சென்னையில், அது எப்படி முடியும் அப்படின்னு. ஐயா எல்லா நாயும் ஒரே நேரத்தில் கொல்ல முடியாது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணான்னு உதயநிதி சொல்லிட்டான், எல்லா நாய்க்கும் கருத்தடை பண்ணியான். இன்னுமே எந்த நாயும் குட்டி போடக்கூடாது. அடுத்த ரேஸ் இதெல்லாம் வரும்போது ஒரு நாய் உயிரோடு இருக்கக்கூடாது. குட்டி போட்டால் தானே குட்டி பெருசாகும். பன்னீர் 10 கோடி ஒதுக்கிட்டார், 10 கோடி. அதிலே ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிட்டாங்க, 50,000 நாயின்ட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 50,000 நாயாக கருத்தடை பண்ணு அப்படின்ட்டாங்க. உடனே நான் கணக்கு போட்டு பார்த்தா 50,000 நாய் 10 கோடி ரூபா அரசாங்க பணத்திலேருந்து. அப்போ ஒரு நாய்க்கு 2,000 ரூபா வருது கருத்தடை சார்ஜ். மனுஷங்களுக்கே அரசாங்க ஆஸ்பத்திரியில் கருத்தடை பண்ணி கையில் 250 ரூபா கொடுத்து விடுவாங்க அந்த காலத்தில். மனுஷங்களுக்கே 250 ரூபா தான் சீப் அது கருத்தடைங்கிறது. நாய்க்கு எப்படி 2,000 ரூபா ஆகும் ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ண? அப்போ 10 கோடினா என்ன அர்த்தம்? அதில் 30% அது நாய்க்கும் கருத்தடை பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு அதில் ஒரு 3 கோடி வந்தது மாதிரி இருக்குங்கிறதுல நாய்களை பூரா கருத்தடை பண்ணிட்டாங்க உதயநிதி. அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கோபம் என்னென்னா, ஒரு வாட்டர் கேன் தூக்கிட்டு போகணுன்னா கேஸை போட்டுருங்க அப்படின்னு. வாட்டர் கேனுக்கு தண்ணி கேனை தூக்கிட்டு போகணுன்னு ஏன் கேஸை போடணுன்னு பார்த்தா, அவன் ரேஸ் நடக்கும்போது இந்த ரேஸ்காரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். இந்த வீடியோவை பாருங்கள். ரேஸ்கார் அது போகுது, 2 வீலரில் அதாவது பைக்கில் வரக்கூடிய வாட்டர் கேனுக்காரன் அவனுக்கு என்ன அவசரமோ காரை ஓவர்டேக் பண்ணிட்டான். உடனே அந்த ரேஸ் கார் டிரைவர் நிறுத்தி கதவை திறந்து அவன்கிட்ட சண்டைக்கு போகிறார். அவன் போயான்ட்டு அவனுக்கு வேலை இருக்குது, அவன் போயிட்டான். இது வீடியோ வந்துருச்சு. உதயநிதி என்ன சொன்னாருன்னு தெரியல. இப்போ அவனை பிடிச்சி வழக்கு போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. பாவம் வாட்டர் கேனுக்காரனை. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஐயோ என்னையா இப்படி போகல, நான் சீக்கிரம் போகணுமையா, ரேஸ் காரை பார்த்து. அவன் முன்னாடி ஒரு ரேஸ் கார் போகுது, அது 25 கிலோமீட்டரில் போகுது வேகத்தில். அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டு வெளியில் சீக்கிரம் போயான்னா போகலை, ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டான். அவனை பிடிச்சி உள்ளே போடு, இல்லை அவன் மேலே கேஸை போடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் கோபத்தை பயங்கரமாக காட்டிக்கிட்டு இருக்காராம். அதனால் இன்னும் ஒன்றும் சொல்லிட்டார். எப்படின்னா, நம்ம இவர் தான் இளவல் உதயநிதி. நிறைய பேர் சொன்னாங்க, முன்னாடியெல்லாம் பாலிடான்னு சொல்லுவீங்களே, இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, ஒரு மந்திரிங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கன்னாங்க. சரி, அதுக்காக சரி அதை கொஞ்சம் அப்பப்போ இளவல் உதயநிதி, சின்ன பையன் உதயநிதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சில பேர்த்துக்கு பொருட்களை பிஜேபி தான் இப்போ அதிமுக திமுக அது இதாகிட்டாங்கல்ல, திமுகவுக்கு நெருக்கமாகிட்டாங்க. அண்ணாமலை கருணாநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆகிட்டார். அதனால் மற்ற கட்சிக்காரங்க சொன்னாங்க, என்ன இப்போ சொல்கிறது இல்லையான்னு. அது எப்பாச்சும் இது சந்தர்ப்பம் தான் சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், உதயநிதி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
எப்படி நடந்ததுன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா வருஷம் வருஷம் வந்து கார் பந்தயத்தை நடத்த போகிறாங்க. மக்கள்லாம் வந்து மக்களுடைய ரியாக்ஷனை பார்க்க போகிறாங்க. மக்கள் எப்படி இது பண்ணுறாங்க, கருத்து தெரிவிக்க. மக்கள் பார்த்துருந்தா தானே கருத்து தெரிவிப்பாங்க. நீங்கள் போட்ட ரேட்டில் மக்கள் பாதி பேர் பார்க்கல, இன்னும் மீதி பேர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு லேஸே நடக்கலைன்னு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மெதுவாக கார் போகுது. அதுக்கப்புறம் கேட்டால் தான், ஓ இந்த மெதுவாக போன கார் தான் ரேஸா அப்படின்ட்டு ரேஸை பாதி பேர் பார்த்தான், மீதி பேருக்கு ரேஸுங்கிறதே புரியல. அப்படி போயிட்டான். இந்த லட்சணத்தில் இதை வருஷம் வருஷம் நடத்த போகிறாரா? ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின். நார்ச்சென்னை சென்னை வந்து இனி அவ்வளோதான். 40 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள கார் ரேஸு இனி ஒவ்வொரு ஆண்டும் தொடரும். ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் 31 வரை அவர் ஆட்சியில் இருக்க போகிறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம தான் 26 நம்ம தான். ஏன்னா இந்த 2 பேரும் அண்ணாமலையும் எடப்பாடியும் ரொம்ப இவர்களுக்கு 2 பேரும் சண்டை போட்டு கூட்டணி இல்லாமல் அவருக்கு ஸ்டாலினுக்கு கையில் தூக்கி கொடுக்க போகிறாங்க ஆட்சியை. அதுவும் அண்ணன் ஸ்டெகராச்சும் வந்து உங்களுக்கு எடப்பாடியாச்சும் கொஞ்சம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கு ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் ஆகணும். எவனுமே கூட்டணிக்கு கிட்ட வரக்கூடாது. போன எலெக்ஷனில் நீங்களும் அவர்களும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு நெருக்கமான ஓட்டை வாங்கினீங்க. இந்த 2 கோடி ஓட்டு ஒன்றா சேர்ந்தால் ஸ்டாலின் காலி. அது அண்ணாமலைக்கு வந்து சேர விடக்கூடாதுன்னு தான் டெய்லி எடப்பாடியை திட்டுன்னு திட்டி அருமையாக வழிபடுத்து கொடுக்குறாங்க. அந்த தைரியம் வந்து விட்டது. 2031 வரை நாங்கள் தானே முடிவு பண்ணிட்டாங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா ஜெத்தான். இனி ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நாய் ரேஸு கார் ரேஸுன்னு வைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டோட தலைவிதி.